சொல்கிறாங்க. வெற்றி பெறணும்னா அவங்க அலையன்ஸுக்கு தானேங்க போகணும். நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துனா, வெற்றி பெறணும்னா அவங்க அங்கே தானேங்க போகணும். ஆனால் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சுமே போராடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களை எப்படி தாங்கிக்கிறீங்க? நான் ஒன்று கேட்குறேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து 51% எடுக்கிற ஒரு கட்சி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். சிஸ்டம் உங்களுக்கு நல்லாவே இட் தெரியும். இஸ் ஜஸ்ட் த மேத், அப்படி தானே? ஆமாம். இப்போ இந்த 51% எடுக்காமல் ஒரு கட்சி ஒரு வேளை அந்த கூட்டணியே 30-35% தான் எடுத்துருச்சு அப்படின்னா, தென் வாட் வில் பி த ஈக்குவேஷன்? ஒரு கூட்டணி 30% எடுக்குது, ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணி ஒரு 30 இல்லாட்டி ஒரு 25% எடுக்குது, இன்னொன்று 15 எடுக்குது, இன்னொன்று 8 எடுக்குது, இப்படின்னு ஒரு மேத் ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். வாட் வில் ஹேப்பன்? யார் அதிகமாக அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. யார் அந்த 51 கொண்டு வர்றாங்களோ அவங்க தானே ஆட்சி. அதுதான். ஆமாம், புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட். ஆமாம். அப்போ மக்கள் வந்து மக்களா நினைக்கிறாங்க திஸ் கூட்டணி வில் மேக் அ 51% அப்படின்னு. ஓகே. பட் the more of இப்போ democracy gives everybody the opportunity to contest. அது யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா you become an MLA within the 234, you are also an MLA. அப்படி தானே? ஸோ நாளைக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அப்போது அதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுடைய எம்எல்ஏ யார் அதுதானே எனக்கு முக்கியம். நான் ஐ ஓட் ஃபார் யூ தானே, ஐ ஓட் ஃபார் தி எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ என்னுடைய கான்ஸ்டியூவன்சிக்கு என்ன டெலிவர் பண்ண முடியும், அவங்களுடைய கமிட்மெண்ட் டு என்னுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, இது எனக்கு தரமானதாக இருக்கா, இது தேவையானதாக இருக்கா, இதை எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லுங்களேன், எத்தனையோ எம்எல்ஏஸ் இப்போ வரைக்கும் எம்எல்ஏ லேட்ஸ்னு ஒரு ஃபண்டு இல்லைன்னு வைங்களேன், அந்த 4 கோடி ரூபான்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு. அந்த 4 கோடி ரூபாய் ஃபண்டு மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய ஒர்க் என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த 4 கோடி ரூபாய் வந்து கொடுக்கல கவர்மெண்ட் வந்து ஹென்ஸ் ஃபோர்த் ஜிஓ போட்டுட்டு தேர் இஸ் நோ எம்பி லேட்ஸ் அண்ட் எம்எல்ஏ லேட்ஸ். இவங்க என்கேஜ்மெண்ட் மாடல் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி விஜயவசந்த், மரியாதைக்குரிய விஜயவசந்த் அவர்கள், இந்த எம்பி லேட்ஸை மட்டும்தானே அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு எம்பி? நான் உங்ககிட்ட இது என்னுடைய எஃப்டி மாதிரி தானே, என்னுடைய மக்களோட வரிப்பணம், அதை நான் அலோகேட் பண்ணி என்னுடைய மக்களுக்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, எஜுகேஷனுக்காக, ஹெல்த்துக்காக செலவு பண்ணுங்கன்னு கொடுக்குறேன். அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இந்த ஸ்கோப்லேயும் இந்த பட்ஜெட்லேயும் இருக்கணும், இதை எக்ஸீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அதையும் எக்ஸிக்யூட் பண்ணுற பவர் அவங்களுக்கு கிடையாது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுற பவர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கமிஷனர் தான் இருக்குது.